السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين. الصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحبه أجمعين. أما بعد, இந்த விழாவை கிராத் ஓதி முதலாவதாக ஆரம்பித்து வைத்த முஹம்மது இர்சாத் சதகி ஹதரத் அவர்களையும், கீதம் ஓதி வரவேற்ற உமர் ஷரீஃப் அவர்களையும், தலைமை உரை ஆற்றருக்கும் சையத் அப்துல் குத்தூஸ் பரகாத்தி ஹஜ்ரத் அவர்களையும், வாழ்த்துறை வழங்க இருக்கும் பீர்ஹாஜா நாஃபி ஹஜ்ரத் அவர்களையும், அஜீஸ் வாஹிதி ஹஜ்ரத் அவர்களையும், ஷாஹுல் ஹமீத் மன்பை ஹஜ்ரத் அவர்களையும், ஷேக் மதா நாஃபி ஹஜ்ரத் அவர்களையும், இன்னும் இரண்டாவது கீதம் படிக்க இருக்கும் ஆமீர் பெங்களூர் அவர்களையும், அறிமுகூரை ஆற்ற இருக்கும் இஸ்கே மதீனாவின் நிறுவனர் எங்களுடைய உஸ்தாதுமான சமியுல்லா சதகி ஹதரத் அவர்களையும், சிறப்புரை ஆற்ற இருக்கும் எங்களுடைய உஸ்தாதான கம்பம் பீர் முகமது சதகி அஷ்அரி அவர்களையும், அசையத் அப்துல் ரஹ்மான் தங்கள் பாக்கவி ஃபாசில் அஹ்சனி ஹதரத் அவர்களையும் இஸ்கே மதீனாவின் சார்பாக வருக வருக என்று வரவேற்கின்றோம். மர்ஹபன் பிக்கும் யா உலமா அல் கிராம். அன்பிற்கினிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாமெல்லாம் வசந்த மிகுந்த ரபியுல் அவ்வல் மாதத்தில் மீலாது விழாவில் வீற்றிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இது வெறும் விழா அல்ல, ஹபீபாய உயிரிலும் உயிரான உயிரிலும் மேலான ஹபீபாய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய பாசத்தையும் நேசத்தையும் உங்களிடத்தில் மீண்டும் ஊட்டும் விழா. அதனால் இவ்விழாவிற்கு தங்களுடைய நேரங்களை ஒதுக்கி வருகை புரிந்திருக்கின்ற உலமா பெருமக்கள், சகோதர சகோதரிகள், பெரியவர்கள், சிறியவர்கள், அவர்கள் எல்லோரையும் நாங்கள் மனமார்ந்து வரவேற்கின்றோம். அஹ்லன் வ சஹ்லன் வ மர்ஹபன் பிக்கும் ஜமீஅன் ஃபி ஹாதல் மஜ்லிஸி த்யபில் முபாரகி. நான் ஒன்றை மட்டும் இடத்தில் முன்வைத்து விட்டு செல்கிறேன். இறைவனுடைய இந்த வசனத்தை உங்களுடைய மனதில் எப்பொழுதும் ஏற்றிக் கொள்ளுங்கள். குர்ஆனில் ரப்புல் ஆலமீன் இப்படி ஒரு வார்த்தை நாயகத்தை பற்றி அறிமுகப்படுத்துகிறான். قال الله تعالى في كلامه القديم وما ارسلناك الا رحمة للعالمين. நபியே, இந்த அகிலத்தாருக்கு உங்களை நாங்கள் ரஹமத்தாக அனுப்பியிருக்கிறோம் என்று நாயகத்தை பற்றி குர்ஆன் பேசுகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 1400 வருடங்கள் கழித்தும் எம்பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஒரு பெயர் எங்கேயாவது மொழியப்பட்டால், சொல்லப்பட்டால், அங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு முஸ்லிம்களுடைய கண்ணில் ஒரு பாசமும் அவனுடைய மனதில் ஒரு நேசமும் ஏற்படுகிறது என்றால் அவர்கள் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்திருப்பார்கள். அந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு கட்டமும் நம்மளுக்கு பாடங்கள் நிறைய இருக்கிறது. ரசூலுல்லாஹ் பேசிய வார்த்தை, ரசூலுல்லாஹ்வினுடைய நடை, ரசூலுல்லாஹ்வுடைய வீரம், ரசூலுல்லாஹ்வுடைய உதவி, ரசூலுல்லாஹ்வுடைய தாராள மனம், ரசூல் எதிரிகளை மன்னித்த விதம், ரசூல் ஏழைகளை அரவணைத்த விதம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையை நீங்கள் ஆரம்ப கட்டத்திலிருந்து இறுதி வரை எடுத்தால் எல்லா கட்டத்திலும் பாடம் நிறைந்திருக்கும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த மீலாது விழாவை நாம் எல்லாம் கலந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த மீலாது விழாவை நல்லபடியாக நடக்க அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. எம்பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பாசத்தையும் நேசத்தையும் இன்னும் அவருடைய சுன்னத்தை பேணி பின்பற்றக்கூடிய மக்களாக நம்ம எல்லோரையும் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. வஹீதவானால் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.